இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்கேயோ விட்டுட்டுருக்கு கூகுள். ஆக்ராக்குள்ளோ ஹைவேக்கு எடுத்துகிட்டு போகவே மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து மொரேனாக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ஹைவே இருந்தது. ஆனால் இப்போது குழப்பி விட்டுருக்குறான். டைவர்ஷனை கொடுத்து ஐயோ என்னடா பண்ணுறது? ஐயோ, சில சமயம் கூகுள் நல்லதும் பண்ணுது, சில சமயம் ஆப்பும் வைக்குது. என்னத்தான் பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்கிறது. என்ன தெரிகிறது என்னப்பா? சரி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம எங்கே வரைக்கும் போகலான்னு. இன்றைக்கி நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து நாக்பூர் நான் போட்டிருக்கேன். ஆனால் நாக்பூர் இங்கேருந்து காமிக்குது ராத்திரி 10 மணிக்கு போய் சேருவோம்னு. சரி பார்ப்போம். சாகர் இன்னும் இங்கேருந்து 120 கிலோமீட்டர். இன்னைக்கு நாக்பூர் போயிட முடியாமல், அப்படி இப்படியே இருந்துச்சுன்னா மழை வராமல் போயிடலாம். மழை வந்துச்சுன்னா கஷ்டமாயிடுமே. அட என்ன பண்ணுறதப்பா? நான் தியோரி ஒன்று இடம் இருக்குது. லாஸ்ட் டைம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி மழை வருது. ஐயோ, சரி கொஞ்ச நேரம் இந்த மழை நின்று பிறகு போவோம். ஓ காட். இது சம்பல் பிரிட்ஜ் வந்துட்டேன் நான். நம்மளுடைய ஒரு பார்ட்டி ரைடர் இருக்கார், அவர் இங்கே தான் நின்று சொன்னார் இந்த மாதிரி நம்ம நியூ கேம்பல் பிரிட்ஜ் வந்துட்டோன்னு. அவருடைய ஞாபகம் வந்துடுச்சு. குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்களா டே 4. நான் இப்போ வந்து ஆக்ராவில் இருக்கேன். இப்போது ஆக்ராவிலேருந்து நாக்பூர் இல்லாக்கட்டி தியோரி வந்து நாக்பூர்லேருந்து அரௌண்ட் 175 கிலோமீட்டர் கொஞ்சம் முன்னாடி. அங்கே வரைக்கும் தான் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுவேன். அக்கார்டிங் டு தி கிளைமேட் பிரகாரம் படி தான் நம்ம போவோம். எனக்கு வந்து 60 to 75% மழை காமிச்சுன்னு இருக்குது. ஆனால் வந்து மோஸ்ட்லி க்ளவுடியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ராத்திரி. ஏன்னா செம்ம மழை. அதனால் வந்து நான் என்னோடய பிளானிங் இருந்து ஜாஸ்தி இருக்கும். ஆனால் வந்து வீட்டிலேருந்து ரொம்ப லேட்டாக நான் கிளம்பினேன். அரௌண்ட் 2:30 கிட்ட வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 8:30 ஆகிட்டுருக்கு. கிளம்புற டைம் வந்துடுச்சு. வாங்க பயணம் தொடருவோம். ஓகே, அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ராடர் எக்ஸ்ப்ளோரில் உங்கள் அனைவரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் ரூம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பஸ் இப்போது கிளம்ப போகிறோம். தேங்க்யூ. குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் கிளம்பிட்டேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்களா நான் வந்து ஆக்ராவில் இருக்க தாஜ்கஞ்ச். இங்கேருந்து ஆக்ரா ஜஸ்ட் ஒன்லி 1 கிலோமீட்டர். இங்கே தான் ரூம் எடுத்தேன். ஆனால் அவ்வளோ நல்லா இல்லை ரூமு. பணம் தான் அதிகம், 1400. சரி, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நம்மளுடைய
கன்னியாகுமரிக்கு. கன்னியாகுமரி இங்கேருந்து எவ்வளோப்பா 3000 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக காமிக்குது. சரி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம எங்கே வரைக்கும் போகலான்னு. இன்றைக்கி நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து நாக்பூர் நான் போட்டிருக்கேன். ஆனால் நாக்பூர் இங்கேருந்து காமிக்குது ராத்திரி 10 மணிக்கு போய் சேருவோம்னு. சரி பார்ப்போம் எப்போ போய் சேருவோமோ சேர்ந்துடுவோம். இன்னும் சாப்பாடு ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. எங்கேனாச்சும் நல்ல இடமா பார்த்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா ராத்திரியும் நான் இன்னும் சாப்பிட்றதுக்கு மனசே இல்லை. அதனால தான், ஏன்னா அம்மாவுடைய நேற்று பர்த்டே இருந்தது. சரி அம்மாவை தனியாக விட்டு இந்த மாதிரி நம்ம டூருக்கு போகிறது, அது பர்த்டே சமயத்தில், அதுக்காக கொஞ்சம் வந்து மன சங்கடமாக இருந்தது. ஆனால் அவங்க தான் சொன்னாங்க, டே என்னடா பண்ணுற, போடா, இன்னும் எப்படா போக போகிற. சரி அந்த என்கரேஜ்மெண்ட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரி அதுதான் கிளம்பிட்டோம் அம்மாவுக்கு விஷ் பண்ணிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்கேயோ விட்டுட்டுருக்கு கூகுள். ஆக்ராக்குள்ளோ ஹைவேக்கு எடுத்துகிட்டு போகவே மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து முறைனாக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ஹைவே இருந்தது. ஆனால் இப்போ குழப்பி விட்டுருக்குறான், டைவர்ஷனை கொடுத்து. ஐயோ என்னடா பண்ணுறது? ஐயோ சில சமயம் கூகுள் நல்லதும் பண்ணுது, சில சமயம் ஆப்பும் வைக்குது. என்னத்தான் பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்கிறது. என்ன தெரிகிறது என்னப்பா? இப்போ 101 கிலோமீட்டர் இதே ரூட்டில் இருக்கு சொல்லுது. இதே ரோடில் இந்த ரோடு முன்னாடி போய் நேஷ்னல் ஹைவே 44க்கு மர்ஜ் ஆகும் தெரியுது. ஐயோ என்னப்பா இங்கே இப்படி ஒரு ஜாம் இருக்கு. அடாடாடாடாடாட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே யூபியில் என்னன்னா, டிராஃபிக் ரூல்ஸை யாரோ மதிக்கிறதே இல்லை, நான் ஃபாலோ பண்ணுறவங்க. அதுதான் இங்கே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. இங்கே டிராஃபிக்கு ஐ மீன் இங்கே வண்டிங்களுக்கெல்லாம் எவ்வளோ மதிப்பு இல்லை, எவ்வளோ இங்கே மாடுங்களுக்கு இருக்கும். ஐயோ எப்படியோ வந்து ஆச்சு. சரி இதுதான்ப்பா ப்ராப்பர் ஹைவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் நேஷ்னல் ஹைவே 44. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குவாலியர் நான் க்ராஸ் பண்ணிட்டேன். குவாலியர் க்ராஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு ஹோட்டல் வந்தது நல்லா. சரி பசி வரை எடுத்துக்கிச்சு, ஏன்னா காலையில் கூட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல இல்லை. சரி எதனாச்சும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு வந்தேன். ரொட்டி தால் இங்கே வர இதுதான் கிடைக்கும். சரி
இதில் சாப்பிட்டுக்கிட்டு இது சாப்பிட்டு போவோம். ஜான்சிக்கு இன்னும் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கு. அது இப்போ 12 மணிக்கிட்ட ஆகிட்டு இருக்கு. 1:30 மணிக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்ப்போம் நம்ம இன்னைக்கு ஸ்டே எங்கே போகலான்னு. இன்னைக்கு டெஸ்டினேஷன் நாக்பூர்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்க்கலாம் நாக்பூர் போக முடியுமான்னு. ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது வெளியே வர. அதனால தான் இன்றைக்கி ரைடிங் கியரெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் போட்டுக்கும். ஓகே, இது தால் ரொட்டி சாலட் இதுதான் வர வருஷம். சரி, சாப்பிட்டு கிளம்புவோம். ஓகே, பாய். இது செம்பல் பிரிட்ஜ் வந்துட்டேன் நான். நம்மளுடைய ஒரு பார்ட்டி ரைடர் இருக்காரு, அவர் இங்கே தான் நின்று சொன்னார் இந்த மாதிரி நம்ம நியூ கேம்பல் பிரிட்ஜ் வந்துட்டோன்னு. அவருடைய ஞாபகம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து செம்பல் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. செம டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு. வந்தாச்சு நம்ம டோல்பூர். இப்போ குவாலியர் இன்னும் இங்கேருந்து ஒரு ஹார்ட்லி 70 கிலோமீட்டர் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஜான்சி இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம ஜான்சிக்குள்ளே போக மாட்டோம். ஜான்சியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே ரைட்டுக்கு போயிடுவோம். நம்ம பைபாஸ் பண்ணுவோம் ஜான்சியை. அங்கேருந்து நேராக சாகர் வழியாக போயிடுவோம். மழை வர மாதிரி இருக்கு, இருந்துருக்கு செம்மையா. ஆனால் இப்போ வரைக்கும் மழை வரல. ஆனால் முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓஹோ, அங்கே டபா இருக்கு, அங்கே நிற்க வைப்போம். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மழை வருது. ஐயோ, சரி கொஞ்ச நேரம் இந்த மழை நின்று பிறகு போவோம். ஓ காட். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயில் ஆயிடுச்சு. அதுதான் பார்த்துட்டு இருக்கு. என்ன இது திடீர்னு வெயில் வந்துடுச்சு. சாகர் இன்னும் இங்கேருந்து 120 கிலோமீட்டர். இன்னைக்கு நாக்பூர் போயிட முடியாமல் அப்படி இப்படியே இருந்துச்சுன்னா மழை வராமல் போயிடலாம். மழை வந்துச்சுன்னா கஷ்டமாயிடுமே. அட என்ன பண்ணுறதப்பா. நான் தியோரி ஒன்று இடம் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் கன்னியாகுமரி டு டெல்லி வரும்போது தியோரியில் தான் நான் தங்கினேன். செம்மையாக இருந்தது இடம். பிராண்ட் நியூ ஹோட்டல், ரூமும் செம்மையாக இருக்குது. அங்கே போட்டுவிடுவோமா இன்னைக்கு ஸ்டே? போட்டாச்சு, அவ்வளோதான், போட்டுவிடுவோம். போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் ஒரு சீக்கிரம் கிளம்பணும். ஒரு 5 o'clock எல்லாம் கிளம்புனோமா ஹைதராபாத் சேர்ந்துடலாம். நாளைக்கு ஹிட் பண்ணிடலாம் ஹைதராபாத். அப்புறம் வந்து தர்மபுரி போனோம், சோகத்தூர் கார்மல் ரிட்ரீட் சென்டர்.
அது சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். ஆனால் பார்ப்போம், நாளைக்கு 4 மணிக்கு காலையில் எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்பலான்னு. சரி, அப்டேட் கொடுக்குறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சாகர்கிட்ட இருக்க. இங்கேருந்து சாகர் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஸ்டே வந்து தியோரி கிட்ட பண்ணுறேன். நாக்பூருக்கு முன்னாடி இருக்குது தியோரி, அரவுண்ட் 170 கிலோமீட்டர் கிட்ட. ஏன்னா ரொம்ப மழை வந்துட்டுருக்கு, அதனால் முன்னாடி போகிறது சரியில்லை. இப்போ வந்து 5 மணி ஆகுது. ஏன்னா ஒரு 6:30 கிட்ட போயிட்டோன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாய் வாங்கியிருக்கு, சாய் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி சின்ன கப்பில். இந்த சாய் குடிச்சிட்டு கிளம்புவோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டேரெக்டாக நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். ஏன்னா இடையில வந்து இது எடுக்கவே முடியல வீடியோ. அந்த மாதிரி மழை சொல்லாதீங்க. கோபுரம் எடுத்து உள்ளே வச்சுருந்தாச்சு. ஆக்ஷன் கேமரா அதுக்கு வந்து நான் சார்ஜ் பண்ண மறந்துட்டேன். அதனால் டேரெக்டாக நான் வந்து ரூமுக்கே வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்ட பிறகு எல்லாம் வச்சு பூரா கழுவி அந்த ரெயின் கோட் எல்லாமே நாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து ஜஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட வந்தேன். ஏன்னா காலையில் சாப்பிட்டுருந்து 12 மணிக்கிட்ட அது நல்லாவே இல்லை. சரி, இப்போ வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு மசாலா ரைஸ் வர வச்சேன். இது மசாலா பப்படு வேறு இது தான் வர வச்சேன். கொஞ்சம் தான் ஜாஸ்தி கிடையாது. ஏன்னா பசி எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே நல்ல சாப்பாடு வந்து நம்மளுக்கு தமிழ்நாடுல தான் கிடைக்கும். இல்லாட்டி ஒரு தடவை ஆந்திரா வந்து பிறகு பார்ப்போம். ஃபைனலியாக வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது ரூம் டூர் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சாப்பிட்டுட்டு நம்ம பேசுவோம். ஓகே.